ஏன்னா ஏதோ விளம்பரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யார சீண்டிட்டாங்க? இப்போ பாட்டாளி குடும்பத்தை சீண்டி இருக்கிறாங்க, நம்மள சீண்டி இருக்கிறாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப நீங்க மனுஷனை கடிச்சிருக்கிற உனக்கு தெரியும் இப்போ என்னன்னு. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுங்கள். நமக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கட்டம் இன்னும் 2 மாதம் தேர்தல் எப்படியாவது ஏப்ரல் மாதம் 1வது வாரம் 2வது வாரத்தில் வரும். அதற்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. களத்தில் கடுமையா நீங்க பணியாற்றுங்கள். நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும். எந்த ஈகோ உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது சொல்றேன். எந்த ஈகோ, ஐயோ என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, அந்த வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது. உங்களை கூப்பிடல, அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு எல்லாம் சொல்லணும். மற்ற கூட்டணி கட்சிகள், நம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்கிட்ட சொல்லணும், ஏங்க உங்க தம்பிகள் போன்ற யாருமே உழைக்கலைங்க, அவ்வளோ வேகமா வேலை செய்யறாங்க, நாங்க இது இவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நான் அந்த வார்த்தை எனக்கு கேட்கணும். கேட்குமா? உறுதியா கேட்கணும். ஏன்னா இது நம்முடைய வெற்றி. நம்ம வெற்றினா இது யாருடைய தோல்வி? திமுகவுடைய தோல்வி. இது திமுகவுடைய தோல்வி. அதை பத்தி பேசக்கூடாதுன்னு, அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குது. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நமக்கு தான் வந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு. இந்த கூட்டத்தில் அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் நான் வேற விதத்தில் சொல்றேன். ஏன்னா அதைத்தான் நான் மீடியாவில் போடுவாங்க நாளைக்கு.